நான் தான் உங்கள் நெல்லை மோகன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் இருந்து ஒரு 12 கிலோமீட்ரு இருக்கிற மருதமலை முருகன் கோயில், அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருதமலையில் கூட்டம் சரியான கூட்டம். சரிங்களா, கூட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, தரமாகவும் இருக்குது. நின்று சாமி போட முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் காலையிலேருந்து. சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஜனங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெயில் தான் கொஞ்சம் ஓவர் இன்னைக்கு. சரிங்களா, வாங்க. ஆனால் கூட்டம் சரியான கூட்டம், பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. கூட்டம் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கூட்டம் நல்லா கூட்டங்க, எல்லாம் போல வெளியே வர்றாங்க. நான் மழை சாமி கும்பிட்டு வந்துட்டேன், அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் காற்று பார்த்தீங்கன்னா அப்படி நல்லாக்கா இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. எந்த வீடியோ போனோம்னா பார்த்தீங்கன்னா நல்லாங்க இருக்குது கூட்டம். ஆனால் நல்ல கூட்டம், இப்போ பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா தரமான கூட்டமாக இருக்குதுங்க, வேறு லெவல். சரிங்களா, ஜனங்க எல்லாம் இருக்கிறாங்க. கூட்டம் நல்ல கூட்டம், வேறு லெவலு. வந்து என்ட்ரன்ஸ் விநாயகர் கோயில். இது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம். இது வந்து அப்படி விநாயகர் கோயில் பார்த்தீங்களா, தரமாக இருக்குது பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது. யூடியூப் ஓப்பன் பண்ணி இதான் ஃபஸ்ட் டைமு மருதமலை கோயிலில் நான் வீடியோ எடுத்து போடுறது. சரிங்களா, வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இன்னாத்தான் இருக்கும், கூட்டமாக தான் இருக்கும். சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாங்க எல்லா ஜனத்தையும் பார்ப்போமா. எல்லாருமே உள்ளே வந்தாச்சு. இது வந்து 50 ரூபா லைனு, அது அப்புறம் சொல்கிறவங்களுக்கு. இங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. சரிங்களா, தீபம் ஏற்றுறாங்களா, இங்கே தான் இப்போ தீபம் ஏற்றுறது. முன்ன மாதிரி அங்கெல்லாம் போய் ஏற்றுறதில்ல. இதுதான் கலசம் பார்த்தீங்களா, கலசம் அந்த வரைக்கும் போகுது. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, வாங்க அப்படியே அந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, அப்படியே அழகாக பூ மாதிரி பண்ணி மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு, உண்மை தான். சரிங்களா, கீழேருந்து என்னால் எடுக்க முடியல, யாரும் எதை நினச்சிக்காதீங்க. அது இன்னொரு டைம் கீழேருந்து வரும்போது கண்டிப்பாக நான் எடுப்பேன். சரிங்களா, எல்லோரும் தவறாமல் பாருங்கள். வாங்க, எல்லா ஜனமும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இங்கே கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சொல்லவே வேண்டாம், காலையில் 4 மணிலேருந்து சரியான கூட்டமாக தான் இருக்கும். சரிங்களா, சரி வாங்க அப்படியே நம்ம வெளியே போகலாம். சரிங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதையும் காட்டேன். இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. இந்த ஒன்று இது முடிச்சாச்சா. அப்படி வெளியே போயிடுவோண்ணா. வாங்க, முதல்ல காட்டினால விநாயகர் அவர் தான் இங்கே நிற்காரு, இருக்காரு. சரிங்களா, சரி நம்ம இப்போ அப்படியே அந்த போயிடுவோண்ணா. வாங்க வாங்க வாங்க. கூட்டம் கம்மியாகிடுச்சு. அப்போல்லாம் கூட்டம் நிற்க முடியல இந்த இடத்துலலாம் என்னால்.
அந்தாலும் கூட்டமாக இருந்தது, அதான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரிங்களா, இன்னும் கூட்டம் குறையல இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இவர் தான் பஞ்சமுகி விநாயகர், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பஞ்சமுகி விநாயகரை சொல்லவே வேண்டாம். அப்புறம் இங்கே ஒரு கோபுரம் பார்த்தீங்களா. வாங்க அப்படியே பின்னாடி போமா. இன்னொருத்தர் இருக்கிறாரு விநாயகர். இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு. தைப்பூச திருக்கல்யாண மண்டபம் 2013. சரிங்களா, அப்படியே மலையோடு சேர்ந்து அழகாக இருக்குது. கூட்டமும் நல்ல கூட்டம். இன்னும் நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன், மணி கூட்டமாக தான் இருக்குது, இன்னும் கூட்டம் கம்மியாகலை. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாங்க இது வந்து பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் செல்லும் வழி. நான் உள்ளே போகல, டைம் ஆயிடுச்சு, அதனால் சாரி. அது இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, நீங்கள் வாங்க. கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு, நல்லாவே கம்மியாக இருக்குது. அவள மணி 3 ஆயிடுச்சுல, அதனால் எல்லாம் மடமடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கூட்டம் கம்மியாச்சு. நேரத்துக்கு அப்போலாம் நாங்கள் நிற்கும்போது நிற்கவே முடியல, என்னாலங்க 4 மடங்காக இருந்தது கூட்டம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து அரச மரம் சொல்லுவாங்க, இது பேர் வந்து அரச மரமாக இன்னொரு மரம் என்று சொல்லுவாங்க. அம்மாவுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. வாங்க அடுத்த காட்டு கோயிலே சுற்றி காட்டிட்டேன் உங்களுக்கு. கூட்டம்லாம் இருக்குது, ஜனங்கள்லாம் இருக்காங்க, கூட்டம் சரியில்லை, கூட்டமாக தான் இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் ஆக மாட்டுக்கு சாமியெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கு. புதுசாக அவங்க மருதமலையில் பண்ணியிருக்கிறாங்க, அதை நான் அவங்களை காட்டுறவாங்க. இதுதான் சரிங்களா, தெரியுதுங்களா. கல் எல்லா பக்கம் வச்சு அழகாக பாறை கீழே சென்டரில் கட்ட முருகன் உட்காந்துருக்கிறாரு. நம்ம அப்பன் முருகன் உட்காந்துருக்கிறாருங்க. சரிங்களா, வாங்க. இது வந்து யாசாலை மண்டலம், இது வந்து யாசாலை மண்டபம். நான் இதுக்குள்ளே போனதில்லை, இன்னும் ஊதி தான் வச்சுக்கிறாங்க. இதான் அனைவரும் வாங்க, முருகன் அருள் பெறுவோம். சரிங்களா, உங்களுக்காக நான் சேர்த்து வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.